ஹன்சிகாவின் லவ் ஷாதி டிராமா காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டும். ஸ்ட்ரீமிங் நவ். லிங்க் ஆன் தி டிஸ்கிரிப்ஷன். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே ஸ்கின் டேனிங் அப்படின்றது சகஜமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சிலருக்கு ஸ்பாட் டேனிங் கூட ஏற்படும். அதாவது முன்னெற்றி மட்டும் டேன் ஆயிருக்கும், அல்லது கண்ணங்களில் சைடில் மட்டும் டேன் ஆயிருக்கும், அல்லது உங்களுடைய சீக் பகுதியில் அந்த தடித்த பாகம், அதாவது மேல் தூக்கி இருக்கும் இல்லையா, அந்த இடம் மட்டும் உங்களுக்கு டேன் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஸ்பாட் டேனிங் அப்படின்றது பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த மாதிரியான டேர்னிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா ஒரு தோற்றம் கொடுக்கும், முகப்பொழிவை கெடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களுக்கு நம்ம செல்ல வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது இந்த மாதிரியான ஸ்பாட் டேனிங் நம்மளுடைய தன்னம்பிக்கையை கெடுக்குது இல்லையா. இதை சரி பண்றதுக்கான சிம்பிள் டிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை ஃபோர் ஹெட் டேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை சரி பண்ணக்கூடிய சிம்பிள் டிப் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நெற்றியில தான் அந்த டேனிங் அதிகமா இருக்கும். இதை ஃபோர் ஹெட் டேனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிகமான மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பல சரும பிரச்சனைகளுக்கு இந்த மஞ்சள் சிறந்த தீர்வாகவே இருந்துட்டு வருது. இதை பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்மளுடைய நெற்றியில் உள்ள கருமை நீங்கும். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பச்சை பால் இருக்கு இல்லையா, அதாவது காய்ச்சாத பசும் பால், அதுல மஞ்சளை கலந்து நல்லா ஒரு பேக் மாதிரி உங்களுடைய ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணியில கழுவிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டேனிங் ரெடியூஸ் ஆகிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு வீக்லி 3 times or 4 times இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம். ஸோ கண்டினியூஸாக அதை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டேனிங் குறைஞ்சிட்டே வரதை உங்களால் பார்க்க முடியும். ரெண்டாவது டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. இது நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டோம், அதாவது உணவாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு. அதே மாதிரி இது ஒரு அழகு சாதன பொருளாகவும் பல காலமாக நமக்கு பயன்பட்டுட்டு வருது. ஆதி காலத்திலிருந்து நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெள்ளரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி நம்மளுடைய கண்ணுக்கு வச்சுட்டோம் அப்படின்னா கருவளையம் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பேசிக்கே அந்த டேனிங்கை ரிமூவ் பண்ணுறது தான். ஸோ உங்கள் ஸ்கின்ல எந்த இடத்துல டேனிங்காக இருக்கோ அந்த இடத்துல வெள்ளரிக்காயை ஸ்லைஸாக நீங்கள் கட் பண்ணி அப்படியே நீங்கள் வச்சுருந்துட்டு ஒரு 30 minutesக்கு அப்புறமா அதை நீங்கள் எடுத்துடலாம். அல்லது நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி இதை அப்ளை கூட பண்ணிக்கலாம். அதுவுமே டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான இந்த 2 ஸ்டெப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராடக்ட் என்னால் போட முடியாது, நிறைய ரெசிபியில் என்னால் ட்ரை பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சுலபமாகவே இருக்கும். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மீண்டும் இது போல பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட உங்களை நான் சந்திக்கிறேன். டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காதலி, என்னை சுற்றி காதலி, என்னை பற்றி காதலி, என் எதிரிகளை நீ அறி, என் இலக்குகளை நீ குறி, குளிக்கும் போதாவது கோபம் கழுவு, கண்ணாடியில் இதயம் பார், சமாதானத்திலாவது சகோதரியாக மாறும். இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் அவருக்கு இல்லை. அவங்களும் சக மனுஷி தான். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணுங்கிறதுலாம் அவரோட பேச்சு, அவரோட சாங்ஸ்லயே நமக்கு புரியும். வெளியே கூட சில இடங்களுக்கு புடவை கட்டிட்டு வர்றேன், தப்பா நினைப்பாங்க, கவிஞருடைய மனைவி இல்லை, ஏதாவது சொல்ல போறாங்கன்னா உலகத்தை பத்தி நீ கவலையே படாத. இவருக்கு தெரியும் யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அம்மா இறந்துட்டாங்க. கற்பனையில கூட நினைச்சு பார்க்கல அவ்வளோ தூரம் அப்பாவை வயசானவரை அந்த இடத்துல கூட்டிகிட்டு நிறுத்துவாங்க. நானே ரொம்ப எமோஷ்னலாக நாம் ஸ்னேகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடியாமல் போயிடுச்சோன்னு நினச்சிட்டானா காதல் செத்து போயிடும்.